ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, அனைவரும் செல்வ வளங்களோடு மன நிம்மதியோடு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரிப்போடு அது நடக்க வேணும் அப்படின்ட்டு குலதெய்வ இஷ்டதெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வருடம் அருமையான வருடமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லா வல்ல இறைவனை உங்களுக்காக நான் பிரார்த்தித்து கொண்டு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பலன் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு முன்பதாக நம்மளுடைய வெப்சைட் astrofactors.com, இது அனைத்து பதிவுகளும் இதில் இருக்குங்க. 2025 சனி பயிற்சி ஆகுது இல்லைங்களா? அந்த சனி பயிற்சியும் நம்மளுடைய வெப்சைட்டான astrofactors.com அதில் நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ் எதனால் தடைப்படுது, மேரேஜ் எப்படிப்பட்ட நாளில் நடத்தலாம், மேரேஜுக்கு சிக்கலான விஷயங்கள் என்ன, நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இதனால் என்னென்ன பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நான் அந்த அஸ்ட்ரோ பேப்பர்ஸில் எழுதியிருக்கேன் பதிவாக. அதையும் பாருங்கள். நம்மளுடைய புத்தாண்டு பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்தும் அதில் இருக்குது. அதையும் பாருங்கள். 2025 இனி வரும் காலங்களில் முன்கூட்டியே அனைத்து பயிற்சி பலன்களும், சுக்கிர பயிற்சி ஆகட்டும் செவ்வாய் பயிற்சி ஆகட்டும், எல்லாமே அதில் பதிவிடுவேன். ஸோ நம்ம இந்த வீடியோவுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா நம்ம இதனுடைய astrofactors.com லிங்க், இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும், தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், அனைத்து ராசிக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு லிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ அதை கட்டாயம் போய் விளக்கமாக பாருங்கள். இந்த நம்ம வீடியோவில் ஓரளவு சொன்னாலும் அதில் விளக்கமாக சில பரிகாரங்களோடு நம்ம சொல்லியிருப்போம், அதில் எழுதியிருப்போம். அதையும் பார்த்து பயனடைங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவது போல் அந்த astrofactors.com இணையதளம் வெப்சைட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? வாங்க, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான அழகான அருமையான 2025 தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகங்களும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க விரும்புகிறது பார்த்திங்கன்னா நல்லா லக்ஸுரியஸாக இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமாக இருந்தாலும் பிறந்த வீட்டையும் பிறந்த ஊரையும் அவங்க மறக்க மாட்டாங்க. தன்னுடைய தாய் போல அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அரவணைத்து போகின்ற ஒரு பண்பு. அதே போல் மற்றவர்கள் இயலாமல் இருக்குன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி அவர்களை புரிய வைத்து அவர்களை முன்னேற்றம் அடைய வைக்கிறதன் முன்னுதாரணமாக இருப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களை ஏற்றி வைக்கும் ஏணியாகத்தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு வருஷம் அதற்கு முன்பாகவும் சரி, பல பிரச்சனைகள், பல தோல்விகள், பல தடைகள், கணவன் மனைவிடைய ஏகப்பட்ட பிரச்சனை, தகராறு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, மூன்றாவது நபர் தலையீடுகள், இதெல்லாமே ரொம்ப அவங்கள பாடாப்படுத்தி மனசையும் சரி உடலையும் சரி உள்ளத்தையும் சரி ரணகலம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுப்பா, ஆனால் நம்ம கூட ஒரு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தனித்து விடப்பட்ட காட்டுக்குள்ளே தனித்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை 2024 போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 2025 பிறந்தாச்சுங்க.
உடல்நிலையில் அதிகமான ஒரு கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில், இந்த 2025 சிறப்பான ஒரு அமைப்பு தான். எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றா பார்த்து அதுக்குண்டான விளக்கம் விடைகள் தேடாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்குங்க. இந்த இதுக்கு இதுவா, ஏன்னா எல்லாம் போட்டு மிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் மைண்டை கெடுத்துக்காதீங்க. தனித்தனியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக போகும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக நிதானமாக பொறுமையாக எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துக்கும் உங்களுக்கு வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. பொதுவாகவே இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் முக்கியமான இடத்துல பங்காற்றார் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3வது இடமான மீனம் ராசியில் குருவினுடைய வீட்டில், அதாவது நீங்களும் குருவின் வீடு தான், சனி பகவான் போகிற இடமும் மீனம் ராசி குருவோட வீடு. ஸோ 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பணத்தில், அதாவது எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு சின்ன பணத்தை நல்ல ஒரு முதலீடாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதுக்காக எடுத்து வைத்திருந்த பணமெல்லாம் செலவாகி போயிடுது வேறு விதமாக. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்பாடுபட்டாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு மனம் வாங்கணும், ஒரு நிலமாவது வாங்கணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகமான ஆண்டாக தான் இது இருக்குது. ஆனால் கடன் எல்லாம் இருக்குங்க. ஆனால் கடனையும் கட்டுவீங்க. கடன் இருந்தாலும் அது நல்ல கடனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் போகிற இடம் குருவோட வீடு. அதனால் மங்கள காரியங்களுக்காக வீட்டில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்குவதற்காக சுப கடன், நல்ல கடன், சுப கடனாக மாற்றிங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு அமையப்போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபராசியில் 6ஆம் வீட்டில் இருப்பதனால இது சகட குரு அப்படின்னு சொல்லப்படுவது. ஏகப்பட்ட சங்கடத்தை கொடுத்துருக்கலாம். சரிங்களா? கொடுத்துருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தொழில் துறையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கணவன் மனைவி மற்றும் குடும்பத்திலையும் சரி, சொல்லனா துயரங்கள் சங்கடங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 2025 மே 14ஆம் தேதி இந்த சகட குரு அப்படின்னு 6ஆம் இடத்த குரு விலகி ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்றாருங்க. 7ஆம் இடத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், நல்லது நடக்கும், நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும், எதிர்பார்ப்புகள் அகலும், நோய் நொடிகள் விலகும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அனைத்தும் நடக்கும். மங்கள நிகழ்வுகள், திருமணம், சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடத்துறது, தள்ளிப்போன வரன்கள் மீண்டும் கிடைக்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வீடு மனை யோகம் கண்டிப்பாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இந்த மாதிரி குருவின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து வருவதனால நீங்கள் பழகிற நபர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொண்டு கொடுப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. சுறுசுறுப்பு நல்லா இருக்குங்க. சோம்பல் தன்மை இது நாள் வரைக்கும் போட்டு அழுத்திட்டு இருந்த சோம்பல்லாம் குறையும். அதை டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க இல்லைங்களா, டென்ஷன், கோபம் இதெல்லாமே குறைய போகுது. ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா, அதனால் நல்ல ஒரு வெற்றிகள் உண்டாகும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. அது சுகஸ்தானம், வண்டி வாகனங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு நன்மை கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் பொருளாதாரம், நிதி போன்ற விஷயங்களை, கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அதே சமயம் நீங்கள் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி
பண்ணுறீங்க, ஒரு ஃபைனான்ஸ்லேயே போடுறீங்கன்னா அதெல்லாம் ரெப்யூட்டடாக கரெக்டாக இருக்கா, அங்கீகாரம் இருக்கா, ரெகக்னைஸ் இருக்கா, அதெல்லாம் நாளைக்கு சீட்டு போடுறீங்க, இந்த சீட்டு போடுறவங்க நல்லவங்களா அப்படின்லாம் பார்த்து யோசித்து பண்ணுவது சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருடத்தில் மிக முக்கியமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? ஸோ இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து தொழிலையே ரொம்ப பாடுபடுத்திட்டு இருந்தார். ராகு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வண்டி வாகனங்கள், தாயாரின் உடல்நிலை, மன எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு ஒவ்வாமை இதெல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 2025 மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக வருதுங்க, சாதகமான அமைப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு வருது ராகு பகவான். 3ஆம் வீட்டில் இருப்பது நல்லது தான், சரிங்களா? இந்த ராகு 3ஆவது வீட்டுக்கு வருவதனால சொத்து பத்து சேர்க்க, அதாவது சொத்து வாங்க போகிறீங்க. ஸோ இதனால் நல்ல ஒரு நன்மைகள் இருக்க போகுது. 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால தந்தைக்கு உண்டான மருத்துவ செலவுகள், தந்தையினுடான உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கிற ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே அகலப்போகுது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே சமயம் வேலை தொழில்னா எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் தான். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு அரசு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மேலதிகாரிகள், உயரதிகாரிகளின் பாராட்டுகள் மேலும் மேலும் உங்களுக்கு துரிதமாக நடக்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டீங்க, ஒரு வேண்டுதல் கேட்டீங்கன்னா அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் மேலதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக அவர்கள்ட்ட நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக நீங்கள் பேசுவதை பழகுவதனால அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மைனஸாக ஒரு நெகட்டிவ் கலந்த ஒரு பலனாக இருந்தாலும், குரு பகவானின் பார்வைகள் மற்றும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த அமாவாசை திதிகளில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம், உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அன்றைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது, துர்க்கை அம்மன் வழிபட்டு வருவதனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனை, வெளியிடத்திலிருந்து வந்த பிரச்சனை, தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. முடிந்த வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உதவுவது, அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறது, உங்களாலான மாணவர்களுக்கு எழுதுகோள் மற்றும் அவர்களுக்கு உரிய பொருட்களை புக்குகளை வாங்கி கொடுக்கறது, இது பண்ணிங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு பொன்னான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும், இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்க தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.